வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் அப்லோட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சு ஐஸ்கிரீம் செய்து காட்டுன்னு கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 100 ml அளவு விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். இது நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான். ஒரு ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சுருவோம். இங்கே ஒரு பவுலில் 500லேருந்து 600 கிராம் அளவு மாம்பழம் வச்சுருக்கேன். இதில் தோல் நீக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மேங்கோவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். நம்ம விப் பண்ணி வச்சுருக்க இந்த நான் டெய்ரி விப்பிங் க்ரீமில் 250 ml அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஃபைன் பியூரி அரைத்து வச்சுருந்த மேங்கோவையும் சேர்த்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் மாற்றிக்கலாம். இது ஐஸ்கிரீம் பவுலில் தான் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பவுல்லையே கூட நீங்கள் ஊற்றி மேலே ஒரு கிளிங் ராப் போட்டு கூட ஃப்ரீசரில் போட்டு செட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். ஊற்றினதன் பிறகு இதோடைய சர்ஃபேஸ் ஈவன் ஆகிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் மினிமம் 5 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஸ்கூப் பண்ணி எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை அழகாக ஸ்கூப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். அண்ட் ஸ்கூப் பண்ணும்போது இங்கே ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு முறை நம்ம ஸ்கூப்பரை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஸ்கூப் பண்ணிக்கலாம். இதை ஸ்கூப் பண்ணியாச்சு. எடுத்து அழகாக ஒரு பவுலில் வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள ஐஸ்கிரீமும் ஸ்கூப் பண்ணி எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். சம்மருக்காக ரொம்பவே சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.